மாதிரி ஏதோ மியூசிக் ஒன்று ஓடினே இருக்கு. நம்ம ஊர்லாம் வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. காசெல்லாம் நம்மள்ட்ட இல்லையா நம்ம நாட்டில் அவ்வளோ இருக்குது. ஆனால் பாருங்கள் நம்ம ஊரில் என்ன கதைன்னு சொல்லல. இன்னும் நம்ம தண்ணிக்கும் அந்த ரோட்டுக்கும் அப்படியே உடஞ்சி போன ரோட்டுக்கும் இல்லை ஒரு 6 மணி இருக்கும். இந்த மாதிரி ஏதோ மியூசிக் ஒன்று ஓடினே இருக்குது. ஏற்கனவே இந்த ப்ரேயர் கால் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும். அது அப்படி தூக்கம் சரியாயிடும். அது பழகிடுச்சு. இது இன்னும் தெரில, புதுசாக இருக்குது. பாட்டாகவே பாடுறானுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது காலையிலேயே ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்கள் இந்த லோம்போக்லேருந்து இன்றைக்கி கிளம்புறோம். இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் அடுத்து ஒரு செம்ம தரமான ஒரு இடத்துக்கு போகிறோம். எத்தனை பேர் அங்கே இந்தியா ஆட்களே போயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி யூடியூப்பில் போட்டிருப்பாங்களான்னு சொல்லி. ஆனால் ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ அதை பற்றி நான் நிறையா சொல்கிறேன் அப்கமிங் வீடியோஸில் என்ன பண்ணுறோன்னு சொல்லி. பட் இந்த வீடியோவில் நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த அழகான வீட்டை விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டலாம், ஹோம் டூர் காட்டலான்னு சொல்லி கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது. பரவாயில்ல நல்ல கிரிஞ்சு, அதனால் காட்டுறேன். ஸோ வாங்க போவோம். இதுதான் நாங்கள் இருந்த வீடு. இது வந்து கராஜ் மாதிரி. பட் ஆனால் ஆட்கள் இங்கேயும் தங்கி இருந்தாங்க. கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா தங்க வைக்கிறதுக்கு பெட்டெல்லாம் போட்டு கொடுத்துருந்தோம். இங்கே பாருங்க அப்படி அழகாக வச்சுட்டேன். நான் வெளியே இருந்து ஷார்ட் ஒன்று காட்டுறேன். கேட்டை பூட்டி வச்சிருக்கானுங்களா, அதனால சோம்பேறித்தனமாக இருக்குது சாவியை கழட்டிட்டு உள்ளே போகிறதுக்கு. இது பார்க்கிங். இதுதான் நாங்கள் இந்த அழகான இந்த வீடு. இங்கே வந்தோடனே இப்படி செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு FPVயில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பர்ஸ் இங்கே கூட ஆளுங்க இருக்கலாம், ஆனால் நாங்கள் செருப்பு வச்சுருந்தோம். 10 பேர். அப்புறமா இங்கே ஒரு ரூமு, பாத்ரூம் வந்து ஃபுல்லாக இருக்குது, யாரும் உள்ளே இருக்கிறாங்க. இங்கே ஒரு ரூம். அப்புறமா இந்த ஆட்கள். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம். எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா, இப்படி வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்க, இங்கே போர்ட்டிக்கோ இருக்கா, அங்கே வந்து தண்ணி நம்ம கவர்மெண்ட் தண்ணி மாதிரி இங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, கவர்மெண்ட்டே இங்கே வந்து தண்ணி தருது. இத்தனை லிட்டர் வந்து யூஸ் பண்ணால் இவ்வளோ காசு வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி. தண்ணி சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்கும். இங்கே லோம்போக்கு வந்து எப்பயுமே சூடு, செம்ம சூடு. நான் சென்னையில் வளர்ந்தவன், நம்மளுக்கு சூடை பற்றி கவலை கிடையாதுன்னு நினச்சா எனக்கே வந்து ரேஷஸ்லாம் வந்துருச்சு சூடு தாங்க முடியாமல். எப்படின்னு தெரில, மேபி சாப்பாடுனாலையா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் ஒரு அம்மா அனல் தாங்கவே முடியல. ஸோ அதனால் இங்கேருந்து தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும். ஸோ அது ஒன்று இருக்கா. வேறு என்ன இந்த இடத்துல பார்த்தேன், அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தண்ணி விஷயத்தில் வந்து அவங்களே அளவு எடுத்து ஒரு கவர்மெண்ட்லேருந்தே வந்து பார்க்குறாங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி பணம் கட்டணும். ஓகே, எங்கே போனாலும் வரோம். நான் இருந்த ரூமை காட்டுறேன். இதுதான் எங்களுடைய வைபிங் ப்ளேஸ். எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் கம்மியான இருக்குது. மற்றபடி இதுதான் நான் இருந்த ரூமு. இதுதான் என்னுடைய ஸ்லீப்பிங் பேக்கிங்க. ஸோ இங்கே தான் நான் வந்து தங்கி நைட் நேரம் ஆனால் சில் பண்ணின்னு சோக பாட்டெலாம் கேட்டுன்னு ஜாலியாக இருப்பேன். ஸோ இது என்னோடய ரூமாக. இப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த என் காலை எடுத்துட்டான்னா இதுதான் நம்ம பேக் யார்டு. இங்கே துணிலாம் காய போடுவோம். இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம அமேசிங் லீடர். இவர் தான் குக்கு, செமையாக வெயிட்டாக சமைப்பாப்பில். ஃப்ரிட்ஜெல்லாம் எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கெட்டு போன எல்லா பொருளும் காலி. குக்கிங். இது ஒரு இடம். இங்கே ஒன்று தங்கிக்கலாம். ரூம் போயினே இருக்குது பாருங்கள் வீட்டில். ஆகா, ரொம்ப அழகான சாப்பாடு. இதான்ப்பா இங்கே சாப்பாடு. எப்போ பார்த்தாலும் இது அழைச்சும் பரவாயில்ல. மேக் அண்ட் சீஸ்லாம் மற்ற நேரம்லாம் வந்து அங்கே பாலியில் இருக்கிறப்பெல்லாம் கண்டதையும் இந்தோனேசியா சாப்பாடு செட்டே ஆகாது. இங்கே இப்படி துணியெல்லாம் காய போட்டுன்னு இங்கே மேலே பார்த்தோம்னா வானம், அழகான ஒரு செடி. மழை எப்போ வரும்னு இருக்குது, வந்துச்சுன்னா இறங்கிடுவேன் அப்படியே. அப்படி ஒரு சூட்டை கிளப்பி விடுது இங்கே. ஸோ அதனால் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். துணி துவைக்கிறதுக்கும் பாத்ரூம் காட்டலாம்னா 2 பாத்ரூமும் இருக்குது.
உள்ளே வந்து டப் இருக்கும், ஆனால் ஸ்விம்மிங் டப் மாதிரி ஒரு சின்ன டப் இருக்கும். அந்த டப்பில் தண்ணியை பிடிச்சிட்டு அதுலேருந்து எடுத்து இப்படி தலையில் ஊற்றி தான் குளிக்கணும். பக்கெட்டில் மாதிரி பக்கெட் கிடையாது, அது பதில் சிமெண்ட்டில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஹவுஸ் டூரு. இந்த இடத்துக்கு வந்து 3 வாரத்துக்கு வந்து 10,000 ரூபா கிட்ட காசு கட்டியிருந்தோம், விச் இஸ் குவைட் சீப் தான். ஏன்னா 10 பேர் இருந்தனால பெருசாக எதுவும் இது இல்லை. இங்கே வந்து லோம்போக் சுற்றி பார்க்குறது தான் முக்கால்வாசி வந்தது. அது சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்கள் டீம்லேயே 2-3 பேர் இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறாங்க, உதவி செய்கிறதுக்கும், அந்த மெடிக்கல் உதவி, இல்லைனா சின்ன பசங்களுக்குலாம் இந்த அன்ப்ரிவிலேஜ் கிட்ஸுக்கெலாம் சாப்பாடு கொடுக்குறது, அது மாதிரி. ஸோ நாங்கள் வந்து ஒரு கேம்ப் ஒன்று நடத்தினோம். அது வந்து ஒரு பேர் ஒன்று சொல்லி அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு. ஸோ அதனால் ஃபன்னாக இருந்துச்சு இத்தனை நாளுமே. இப்போ மழை வரப்போகுது, மழை வந்து இருக்குது, நான் போய் மழையில் நனையணும், அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதை முடிச்சிட்டா லோம்போக் வந்து நம்மளுக்கு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இங்கெல்லாம் நம்ம ஊர்லேருந்து ஆட்கள் வருவாங்களா வரமாட்டாங்களான்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்தேன், ஒரு தமிழன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்றது ஒரு பெருமை தான். அடுத்து போகிற ஊர் சும்மா தரமாக இருக்கும், இந்தோனேஷியா தான். ஆனால் வந்து எல்லாருக்கும் இந்த ஊர் தெரியும், ஆனால் யாருமே அவ்வளோ போயிருக்கவே மாட்டாங்க. அதோட ஹிஸ்ட்ரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஐலாண்டை 2ஆக பிரிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே உள்ள ஆட்கள் வேறு, சாப்பாடு வேறு. அடுத்து ஒரு மாதத்துக்கு அங்கே இருப்பேன். ஸோ அதனால் ஒரு ரணக்குடரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமாம், இது வந்து ஜான்வரி 1. நான் இங்கே வந்து அப்படியே சுண்ணாம்பாக தெரிச்சு போய் கிடக்கிறேன், முடியாமல், சூடு தாங்க முடியாமல். பட் இட்ஸ் ஃபைன். ஸோ நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எல்லாருமே. ஸோ இதுதான் எங்களுடைய பார்க்கிங் லாட் எல்லாமே. ஸோ இதுதான் எங்கள் வீடு, அழகான வீடு. வெளியே இருந்து ஷார்ட்டு காட்டில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கு, ஏன்னா நான் சொன்ன மாதிரி எகிரி குச்சினால வச்சுருக்கிறேன். லெட்ஸ் சி, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய். சின்ன ஊர் தான் லோம்போக்கு. கவர்மெண்ட் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி தண்ணி சிஸ்டமு, அது ரோடு எல்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்கு. நம்ம ஊர்லாம் வந்து நிறையா பொட்டன்ஷியல் இருக்குது, காசெல்லாம் நம்மள்ட்ட இல்லையா நம்ம நாட்டில் அவ்வளோ இருக்குது. ஆனால் பாருங்கள் நம்ம ஊரில் என்ன கதைன்னு சொல்லல. இன்னும் நம்ம தண்ணிக்கும் இந்த ரோட்டுக்கும், அப்படியே உடஞ்சி போன ரோட்டுக்கும் இதே தான் அடிச்சுன்னு ஓடின்னு இருக்குது. இந்த ஊர்லலாம் வந்து அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய பணக்கார நாடெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்மலாம் கெத்து தான் ஓரளவுக்கு. ஸோ எனக்கு தெரில, கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் எல்லாம் இது மாதிரிலாம் நாட்டுக்கெலாம் வந்து பார்த்தாங்கன்னா தெரியும், இவனுங்களாம் வந்து நல்ல ரோடு வச்சுருக்கப்போ நம்மளுக்குலாம் என்ன இது, அவனுக்கு கேவலமாக சொல்ல. நம்ம நாட்டில் வளம் இருக்குது, அதுக்கான பணக்காரங்களாம் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் இருக்குது. ஏன் இப்படி வந்து ஏதாவது ஆஃப்ரிக்காவுக்கு சோறு இல்லாத கான்டினென்ட் மாதிரி நம்ம நாட்டில் இப்படி பண்ணின்னு இருக்கோம்னு எனக்கு தெரில. ஸோ கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம ஊரெலாம் டெவலப் பண்ண முடியலையே, இன்னும் நம்ம ஊரை வந்து இப்படி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டம். இட்ஸ் ஃபைன், நல்ல ஊர் தான், நல்ல கண்ட்ரி தான் நம்ம ஊர். சீக்கிரமாக டெவலப் ஆச்சுன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நிறையா நம்ம பணம் நல்லா மேலே இன்க்ரீஸ் ஆகும், நம்மளும் கெத்து காட்டலாம். எனிவே, see you guys. மொக்க போட்டிருந்தா மன்னிச்சிருங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Subscribe. Bye bye.